ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायेष भद्रेष नित्यं भागवत सेव्य भगवती उत्तमश्लोक्ये भक्तिर्भवति नष्टकिमहं करोति वाचालभङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधव श्रीचैतन्येश्वरो मज्ञानतिमिरान्धस्य ज्ञानगणशलाकया चक्षुर्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रसादाय முதல் ஸ்ரீமதி ஜெயபதாக சுவாமி இது ராம நமோ ஆத்தர்கரின் ரமண கௌரவம் தாய் நகரகராம் தாரி நமோ ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரசாய முதல் ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி இது நாமினி नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी भाषा देशधारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदे गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय श्री प्रभुपाद जय श्री गुरु हरे कृष्ण एल्लारुक्कुम नमस्कारम श्रीमद् भागवतम 8வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம். ஸோ தலைப்பு என்ன அப்படின்னா மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரமை அடைதல். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ சுகதேவ கோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா பரீட்சித் மகாராஜ் கிட்ட, ஏன்னா பகவான் அந்த முழுமுதற் கடவுளான நாராயணன் ஒரு பெண்ணுடைய உருவத்துல வந்தார். எதற்காக வந்தார் அப்படின்னா அசுரர்களை மயக்கி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அமிர்த கலசத்தை வாங்கி தேவர்கள் எல்லாரும் குடிக்கணும் அப்படின்னுட்டு அவர் நினைச்சதுனால இப்படி ஒரு லீலைகள் திருவிளையாடல் செஞ்சார் பகவான். ஸோ ஆக்சுவலா பகவான் இப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது இது யார் பார்க்கல அப்படின்னு சிவபெருமான் பார்க்கல. ஏன்னா அவர் ஆலகால விஷம் குடிச்சாரு இல்லையா. ஸோ அதால அவர் தன்னுடைய நந்தி மேல ஏறி அவர் கிளம்பி போயிட்டு இருந்தாரு. ஏன்னா கொஞ்சம் அவருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னுட்டு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அடடா நாம அந்த சாக்ஷாத் முழுமுதற் கடவுளான பகவான் அந்த மதுசூதனன் உடைய அந்த லீலைகளை பார்க்கலையே. அவர் அந்த பெண்ணுடைய ரூபம் மோகினி மூர்த்தியுடைய ரூபத்தை எடுத்தார் இல்லையா. ஸோ அதை என்னால பார்க்க முடியலையே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய நந்தி வாகனத்துல சிவபெருமான் தன்னுடைய மனைவியான உமாதேவியோட சாக்ஷாத் பகவான் வசிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வர்றார். அவர் மட்டும் வரல, தன்னுடைய சகாக்களான பூத கணங்களோட வந்தாச்சு. ஸோ அவர் பகவானை பார்த்து கேட்கிறாரு, பகவானே உங்களுடைய எத்தனையோ அவதார ரூபத்தை நான் பார்த்தேன். ஆனா இப்ப நீங்க பெண் அவதாரம் எடுத்தீங்கல்ல, அதை தான் என்னால பார்க்கவே முடியல. ஸோ இப்படி பகவான் இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? வரவேற்போம் இல்லையா. ஸோ அதே போல சிவபெருமானையும் உமாதேவியையும் மரியாதையோட யார் வரவேற்றது அப்படின்னா பகவான் வரவேற்கிறார். ஸோ வரவேற்ற உடனே இப்ப அவர் பேச ஆரம்பிக்கிறார் சிவன். தேவர்களுக்கெல்லாம் தேவனே. ஏன்னா இங்க சிவன் தேவர் இல்லையா. ஸோ இந்த அனைத்து தேவர்களும் இருக்காங்க. ஸோ அனைத்து தேவர்களுக்கு எல்லாம் தேவனே மகாதேவனே. ஒரே நிமிஷம் ஸ்கிரீனு இந்த ஸ்கிரீன்ல இன்னொரு ஸ்கிரீன் இருக்கு நினைக்கிறேன். ஸோ அவர் பகவானை எப்படி பேசுறாரு அப்படின்னா, தேவ தேவா ஜகத் வியாபின். ஸோ தேவர்களுக்கெல்லாம் தேவனே, இந்த ஜகத்திற்கே நாயகனே, இந்த ஜகத்திற்கே என்ன இறைவனே, ஜெகத் ஈசனே. ஈசன் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னா என்ன? எஜமானர். ஒரு இதுக்கு தலைவர்னு அர்த்தம். இந்த ஜெகத் ஈசனே யார் சொல்றது? ஈஸ்வரனான சிவன் சொல்றார். இந்த ஜெகத்துக்கே நீங்க தான் ஈஸ்வரன், இந்த பிரபஞ்சத்துக்கே நீங்க தான் எஜமானர். ஜெகத்மய ஜெகதீஸ்வரன், இந்த ஜெகத்துக்கு ஈஸ்வரன் நீங்க. அதே போல
ஜெகன்மய அப்படின்னா என்ன? ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேர்டும் அவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. தேவ தேவா, ஜெகத் வியாபின், ஜெகத் ஈஷ, ஜெகன்மய, இல்லையா? ஸோ தேவதேவனே அப்படின்னா எல்லா தேவர்கள் எல்லாம் தேவனே, இந்த ஜெகத்திற்கே எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடிய இறைவனே, ஜெகதீஷ பிரபஞ்சத்தின் எஜமானரே, ஜெகத்மய, இந்த பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தும் பகவானை நீங்க தான் சிருஷ்டிச்சீங்க, நீங்க தான் கட்டுப்படுத்துறீங்க. ஸோ அதை தான் அவர் வந்து இங்க சொல்லிட்டு இருக்காரு. எல்லா காரணங்களுக்கும் நீங்க தான் காரணம். ஸோ உன்னை தவிர வேற ஒரு காரணமே கிடையாது. நீங்க தான் அனைத்து ஜீவராசிகளும் பரமாத்மாவா இருக்கீங்க. பரம ஆளுநர், பரமேஸ்வரர். ஈஸ்வரனே சொல்றார் நீங்க தான் பரமேஸ்வரர், பிரபஞ்சத்தின் எஜமானர் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வந்து புகழறாரு. ஏன்னா நம்ம வந்து பிரார்த்தனைகள் பார்த்தோம் அப்படின்னா 4வது ஸ்லோகத்துல 13வது ஸ்லோகம் வரையும் பகவான் வந்து அவர் வந்து புகழறாரு. 11 ஸ்லோகம். ஸோ 4வது ஸ்லோகம் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ 8 ஸ்லோகம் இருக்கு. ஸோ இது அனைத்தும் என்ன? சிவன் வந்து நாராயணரை புகழறது. ஸோ அப்படி என்ன புகழறாரு அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க. ஸோ நீங்க தான் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு 4வது ஸ்லோகத்துல முடிச்சாச்சு. அடுத்தது 5வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்ட்டு பார்க்கலாம். பரம புருஷா எல்லாமே உங்ககிட்ட, அதாவது பகவான் கிட்ட இருந்து அனைத்தும் தோன்றுகிறது. அதாவது தோன்றியது, தோன்றாதது, பொய் அகங்காரம், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஆரம்பம். ஆரம்பிக்கிறது பகவான் உங்ககிட்ட இருந்தா, பராமரிக்கிறது நீங்க தான், அழிக்கிறதும் நீங்க தான். அதாவது சிருஷ்டி ஸ்திதி லயன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அனைத்துமே நீங்க தான். ஸோ நீங்க தான் பரம சத்தியம், பரம பூரணமானவர். ஓகேங்களா? அதாவது வற்றாதது, அந்த பூரணம்னு சொல்றாரு இல்லையா? பரம பூரண. இங்க இருக்கக்கூடிய அனைத்திற்கும், அதாவது இந்த சிருஷ்டி ஸ்திதியில, அதாவது பிறப்பு இறப்பு, அதுக்கு நடுவில் என்ன பராமரிப்பு. ஸோ இது அனைத்தையும் பகவானை நீங்க தான் செய்றீங்க அப்படின்னுட்டு யார் சொல்றது? சிவன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது வாழ்க்கையினுடைய, அதாவது சுத்த பக்தர்களை பத்தி சொல்றாரு. ஸோ வாழ்க்கையினுடைய உயர்ந்த இலக்கு யார் ஒருத்தர் அடைய விரும்புறாங்களோ அவங்க வந்து இந்த பௌதிகமான ஆசைகளாகட்டும், நம்முடைய புலன்களாகட்டும், இதிலிருந்து விடுபட்டாலை ஒழிய அந்த மிக உயர்ந்த இலக்கு, மிக உயர்ந்த இலக்குன்னா என்ன அப்படின்னா தூய பக்தி தான். ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்திரியங்கள், கண்ணு பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுது, நாக்கு பார்க்கறதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுது, மூக்கு அந்த நறுமணத்தை பார்த்துட்டு அதை வந்து அனுபவிக்கணும்னு தோணுது, ஸோ காது, ஸோ அது கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே லயிச்சு சந்தோஷத்தை அடையுது. ஸோ இப்படி ஒவ்வொரு நம்மளுடைய புலன்களும் என்ன பண்ணிட்டு இருக்கு? அதனுடைய சுகத்துல அது ஆனந்தமா இருக்கதான் முயற்சி பண்ணுது. ஆனா முக்கியமா என்ன அப்படின்னா இந்த பௌதிக ஆசைகளே இருக்கக்கூடாது, புலன் நுகர்வுக்கான விருப்பமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து சுத்த பக்தர்கள் ஆக முடியும். ஸோ அப்படியாப்பட்ட சுத்த பக்தர்களால் பகவானை நீங்க தான் வழிபடப்படுகிறீங்க. ஸோ அந்த சுத்த பக்தர்கள், அந்த புண்ணிய புருஷர்கள்
பகவானே உங்களுடைய தாமரை திருவடிக்கு எப்பவுமே நித்தியமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வந்து புருஷார்த்தம் பார்க்கிறோம். என்ன? தர்ம அர்த்த காம மோட்சம் இல்லையா? சோ தர்மம் அந்த மதத்தினுடைய பற்று, அர்த்தம் நம்ம பொருளாதார முன்னேற்றம் அடையணும் அப்படின்ட்டு அதற்கான வேலைகளை செய்யறது. அதால வரக்கூடிய காமம், அந்த ஆசை திருப்தி. ஸோ இதை மூன்றின் மேலே தான் நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எது என்னுடைய வீடு, எது என்னுடைய நிலம், எது என்னுடைய குடும்பம், எது என்னுடைய நாடு. ஸோ நம்ம என்ன பண்றோம்? இது ஏன் வீடு, ஏன் நிலம், ஏன் குடும்பம், ஏன் நாடு. ஸோ எல்லாமே என்னுடையது என்னுடையதுன்னு தான் நம்ம வந்து பேசுறோம். நமக்கு பற்றுதல் இல்லாம இருக்கான்னா கிடையவே கிடையாது. கண்டிப்பா பற்றுதலோட இருக்கும். யார் ஒருத்தருக்கும் பற்றுதல் இல்லாம கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு நீங்க விடைய சொல்லுங்க. சோ பற்றுதல், சோ நம்மளுடைய ஆசைகள் குறைஞ்சது அப்படின்னா, ஆசைகள் எப்ப நம்மளை விட்டுட்டு போகுதோ அப்பதான் நம்ம பற்றுதலை விட முடியும். ஓகேங்களா? சோ புலன் நுகர்வு, அதன் மேல இருக்கக்கூடிய ஆசையாகட்டும், பௌதிக பொருட்கள் மேல இருக்கக்கூடிய ஆசையாகட்டும், எல்லாம் எப்ப நம்மளை விட்டு போகும் அப்படின்னா, நாம எப்ப சுத்த பக்தர்கள் ஆகிறோமோ அப்பதான் நம்மளை விட்டுட்டு போகும். அப்படி சுத்த பக்தர்கள் யார் மேல பட்டுதல் வைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க முதல்ல எல்லாம் எப்படி இருந்தாங்க? என் வீடு, என் நிலம், என் சொத்து, என் கணவன், என் மனைவி, என் குழந்தைகள், என்னுடையது அப்படின்னுட்டு இருந்தாங்க. அந்த பட்டுதல் எப்ப போயிடுச்சோ அப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு பட்டுதல் மட்டும்தான், அந்த சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய சேவையை தவிர வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானே நீங்க தான் என்ன சுதந்திரன். ஏன்னா அவர் வந்து இண்டிபெண்ட், ஆனா நாமெல்லாம் என்ன டிபெண்ட், அவரை நம்பி இருக்கக்கூடியவங்க இல்லையா? பகவான் வந்து சுதந்திரன், நாமெல்லாம் அவரை எதிர்நோக்கி வாழக்கூடியவர்கள், அதாவது ஒட்டுண்ணிகள் போல இல்லையா? தனிச்செல்லாம் இருக்க முடியாது ஒட்டுண்ணிகளால இல்லையா? அது போல நாமெல்லாம் அவர் மேல இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் போல இருக்கும். சோ எம்பெருமானி நீங்க தான் என்ன அனைத்திற்கும் பூரணமானவர், பரபிரம்மம் ஆவீர்கள். சோ பகவானை நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் ஆன்மீகமானவர், நித்தியமானவர். இந்த பௌதீகமான இயற்கை குணங்கள் இருக்கு இல்லையா? எது எது சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படின்ட்டு. ஆனா இந்த குணங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதே நீங்க தான். சோ நீங்க வந்து சுத்த சத்வமானவர், நித்தியமானவர், ஆனந்தமயமானவர். பகவானே இந்த பௌதிக லோகத்தை நாங்க எல்லாம் என்ன துக்கங்களோட இருக்கும். துக்காலயம் அசாஸ்வதம் இல்லையா? உண்மையில உங்ககிட்ட மட்டும் துக்கமே கிடையாது. உங்ககிட்ட எந்த ஒரு கேள்விக்கும் இடமில்லை. ஏன்னா நீங்க தான் எல்லா காரணங்களுக்கும் பரம காரணமாக இருக்கீங்க. நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, சோ எந்த ஒரு செயலும் நடக்க போறதில்லை. சோ அனைத்து காரண விளைவு பகவானே நீங்க தான். ஏன்னா உங்ககிட்ட இருந்து எதுவுமே வேறுபட்டதில்லை. ஏன்னா நாங்க எல்லாருமே பகவான் உங்களை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, டிபெண்ட். ஆனா பகவானே நீங்க சுதந்திரன். நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பௌதிக உலகத்துல படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்றத 3 காரணங்களையும் நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. சிருஷ்டி, ஸ்திதி, லய எல்லாமே பகவான் நீங்க தான். அதற்கு காரணமும் நீங்க தான். எல்லா ஜீவராசிகளுக்கு தேவையான வரங்களை கொடுக்கறதும் பகவானே நீங்க தான். அந்த பலன் சோ அதை கொடுக்கறது நீங்க தான். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய அந்தந்த பலன்களுக்கு நம்பி அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதை கொடுக்கறதே நீங்க தான். ஏன்னா நாங்க எல்லாம் உங்ககிட்ட இருந்தா வாங்குறோம்.
ஆனா அனைத்தையும் கொடுக்கறது யாரு? பகவானே நீங்க தான். அதனால நீங்க தான் சுதந்திரன். நாங்க வந்து உங்ககிட்ட எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள் அப்படின்ட்டு யாரு? சிவன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் வந்து முழுமையானவர். ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நம்ம வந்து இங்க பார்த்துட்டு இருக்கோம். அதற்கான ஹெட்டிங் தான். ம். ஸோ நெக்ஸ்ட் என்ன? 8வது ஸ்லோகம். ஓ என்னுடைய பெருமானே! நீங்க ஒரே ஒருத்தர் தான் எல்லா காரணங்களும் காரணமானவர். உங்களைத் தவிர 2வது ஒரு காரணம் கிடையாது. புரியுதுங்களா? அதாவது இது அல்லது அது. நம்ம வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒண்ண செலக்ட் பண்ணலாம். ஆனா இங்க வந்து சிவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை விட 2வது காரணம் வேற எதுவுமே கிடையாது. ஒண்ணே ஒண்ணு தான். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரே கிடையாது. அங்க இருக்கிறது அது ஒண்ணே ஒண்ணு தான். அதுபோல நீங்க ஒருத்தரே ஒருத்தர் தான். உங்களைத் தவிர 2வது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க வந்து 2வது ஒரு விஷயமே இல்ல. எப்படி வந்து தங்க ஆபரணங்கள், அப்புறம் தங்க ஆபரணங்கள் எப்படி இருக்கும்? கடையில விப்பாங்க இல்லையா? தங்கத்தால் செய்யப்பட்டது. அதே போல சுரங்கத்திலிருந்து வெட்டப்படக்கூடிய தங்கம். 2மே தங்கம் தான். இல்லையா? 2மே தங்கம் தான். ஸோ இப்படி எல்லாமாவும் இருக்கக்கூடியது நீங்க தான். அறியாமையில யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கான விடிவெளியும் பகவானே நீங்க தான். ஏன்னா, இப்ப அந்த அறியாமையிலிருந்து நம்ம வெளிய வரணும் அப்படின்னா, அந்த ஞானத்த பகவான் சம்மதிச்சா தான் அது கூட கிடைக்கும். இப்ப சரி முதல்ல உங்ககிட்ட மற்றொரு கேள்வி. ஹரே கிருஷ்ணா. அதாவது தங்கத்திற்கும் அதாவது தங்கம் எங்க இருக்கும் நமக்கு? சுரங்கம் இல்லையா? அதேபோல ஆபரண தங்கம் 2த்துக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. எல்லாமே தங்கம் தான் இல்லையா? ஸோ அதுபோல இங்க வந்து எந்த ஒரு வேறுபாடும் நம்ம வந்து பார்க்க முடியாது. அப்படின்ட்டு இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. மற்றும் இங்க வந்து அ பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. ஸோ இப்படி வந்து சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லையா? ஸோ அத பத்தி நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். ஸோ பகவான பத்தி ஆம், அதாவது பிலாசபர்ஸ், தத்துவவாதிகள். ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னுட்டு நம்ம வந்து அத பத்தி பார்க்க போறோம். அதாவது சங்கரர். சங்கரர் வந்து அத்வைதம். அவர் கொடுத்தது என்ன? அத்வைதம். ஸோ அதுல வந்து 2வது ஆ இல்லாதது. ஒண்ணே ஒண்ணு தான். ஆக்சுவலா அத்வைதம் வந்து கேவல அத்வைதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா, பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. ஸோ முக்கியமா இப்ப நம்ம இருக்கிற இந்த உலகம் கண்ணுக்கு தெரியுதா? இருக்குமா? ஆனா அவங்க வந்து இது வந்து பொய் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 2வது இல்லவே இல்ல அப்படின்னுட்டு. ஸோ அதே நீங்க நம்ம வந்து ராமானுஜரது பார்த்தோம் அப்படின்னா, விசிஷ்ட அத்வைதம். அது என்ன அப்படின்னா, பகவானுக்கும் அவருடைய படைப்புக்கும் வந்து வேறுபாடு கிடையாது. ஆனால் விசேஷம் உள்ளது. இப்ப பகவானுடைய விராட் ரூபத்துல தான் இந்த அனைத்து உலகங்களும் இருக்கு. இல்லையா? இப்ப இப்ப நம்ம எக்ஸாம்பிள் நம்ம உடம்பு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம உடம்புலயே பாருங்க, இது என்னுடைய கை, இது என்னுடைய கால், இது என்னுடைய நெகம், இது என்னுடைய காது. ஸோ உடம்பு இருக்கு. இது உடம்பினுடைய அங்கங்கள். இல்லையா? ஸோ அப்ப ஆ இது உடம்புக்கும் இந்த உடம்போட ஆ அதான் 2த்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அவ்வளவுதான். இல்லையா? ஸோ இதுதான் என்ன விசிஷ்ட அத்வைதம் சொல்லியிருக்கு. ஆனா வேறுபாடு. ஏன்னா இந்த உடம்புக்கும் இந்த உடல் உறுப்புக்கும் வேறுபாடு கிடையாது. ஆனா கொஞ்சம் விசேஷம் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நமக்கு ஒரு விரல் இல்லனாலும் இருக்க முடியும். இல்லையா? ஸோ அதுபோல கொ ஸ் கொஞ்சம் விசேஷம், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மத்வாச்சாரியார். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, துவைதம். அது துவைதம் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் மற்றொரு
பொருளிலிருந்து வேறுபட்டது. இப்போ ட்வின்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ட்வின்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே வயத்துல தான், ஒரே அம்மாவுடைய கர்ப்பத்துல 2 பேரும் ஒண்ணா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க பிறக்கும்போது அவங்க மூஞ்சி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபேஸ், உடம்பெல்லாம் ஒரே மாதிரி. ஆனா அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அது போல வித்தியாசம் இருக்கு அப்படின்னு மத்வாச்சாரியார் துவைதத்துல அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து நம்ம வந்து சாங்கிய தத்துவத்தின் பிரகாரம் வந்து பார்க்க போறோம். முக்கியமா அது வந்து சைத்தன்யர், பகவான் சைத்தன்யர் வந்து அச்சிந்திய பேத அபேத தத்துவம். அது என்ன? ஒற்றுமையும் உள்ளது, வேற்றுமையும் உள்ளது. ஒற்றுமையும் இருக்கு, வேற்றுமையும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை தான் அவர் வந்து பிலாசபர் அவர் வந்து அதை தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து, ஏன்னா இங்க வந்து மீமாம்சம், அதாவது அருவவாதிகள் வழிபடுறதாகட்டும், அதாவது அருவ பிரம்மத்தை வழிபடுறவங்க, மீமாம்ச தத்துவவாதிகள் ஆகட்டும், சாங்கிய தத்துவவாதிகள் ஆகட்டும், அதே போல பஞ்சராத்திர விதிகளை ஃபாலோ பண்ணக்கூடிய பக்தர்கள் ஆகட்டும், அடுத்தது வந்து பதஞ்சலி யோக முறைகள் இருக்கு இல்லையா? ஸோ அவ ஆகட்டும், எல்லாருமே அவங்க அந்த தத்துவத்துல அவங்க வந்து பர்ஃபெக்டா வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆக்சுவலா இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய அனைத்தும் பகவானுடையது. ஓகேவா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு கொடுக்கணும்னா பகவானுக்கு தான் அர்ப்பணிக்கணும். அத நம்மளுடைய புலன் இன்பத்திற்காக நாம அதை எதையுமே நம்ம வந்து அனுபவிக்க கூடாது. புரியுதுங்களா? ஸோ இப்படி, அதாவது அப்படி செய்ய யுக்த வைராக்கியம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்கள், ஒரு பூவுக்கு நம்ம வந்து கலரா அடிக்க முடியும், அதுக்கு வாசனையை தான் கொடுக்க முடியுமா? கிடையாது. ஸோ ஏன்னா இயற்கையாக பூக்களோ பழங்களோ அதனுடைய வண்ணங்களாகட்டும், அதனுடைய நறுமணமாகட்டும், அதனுடைய ரசங்கள், ஜூஸ், ஸோ இப்படி அனைத்துமே பகவானால் கொடுக்கப்பட்டது. அதை நம்ம பகவான் ஏன்னா அதை கொடுத்தது பகவான் தான். ஸோ அதை பகவானுக்கு நான் அர்ப்பணம் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்படி எல்லாத்துக்கும் காரணம் பகவான் தான் அப்படின்னுட்டு அந்த ஞானம் நமக்கு இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. அடுத்தது என்ன அப்படின்னா, ஓ பகவானே, தேவர்கள்ல ரொம்ப ரொம்ப சிறந்தவர்களான நானாகட்டும், யாரு? சிவன் சொல்லின்னு இருக்காரு, சிவனுடைய பிரார்த்தனைகள் நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ நானாகட்டும், அதே போல பிரம்மா ஆகட்டும், மரீச்சி ஆகட்டும், எங்களாலேயே உங்களை புரிஞ்சுக்க முடியல. என்ன பண்ண முடியல? புரிஞ்சுக்க முடியல. எங்களுக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு. எங்களாலேயும் உங்களை புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன பண்ணட்டும்? ஏன்னா உங்களுடைய மாய சக்தி எங்களை அப்படி தடுமாற்றத்தை கொடுக்குது. ஸோ அவ்வளவு உங்களை புரிஞ்சுக்கிறது சாத்தியமே கிடையாது, யாருக்குமே சாத்தியம் கிடையாது. ஆனா அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட எங்களாலே, ஏன்னா நாங்கெல்லாம் வந்து சத்துவகுணத்தோடு சிருஷ்டிக்கப்பட்டவர். அப்படி இருக்கும்போது ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் பிறந்த மனிதர்களாகட்டும், அசுரர்களாகட்டும், அவங்களால பகவானை உங்களை எப்படி புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்ப நீங்க தமோ குணத்துல இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க சுத்தமா பகவான் பத்தி எந்த ஒரு இதுவே தெரியவே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து அவங்களுடைய இந்திரிய சுகத்திலேயே இருப்பாங்க. குடிக்கிறது, மாமிசம் சாப்பிடுறது, உடலுறவு கொண்ட சூதாடுறது, தீய பழக்கங்களே அடிமையா இருப்பாங்க. ரஜோகுணத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க ளுக்கு தகுந்த போல அவங்களுடைய இதுல அவங்க லயிச்சிருப்பாங்க. ஸோ இப்படியாப்பட்டவர்கள் எப்படி உங்களெல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியும்? ஆக்சுவலா பகவானை எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு சில பேர் கண்ணு தெரியல. கண்ணாடி போட்டா தான் படிக்க முடியுது. கண்ணாடி போட்டு தான் குழந்தைங்களுக்கு போர்டு தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டா தான் போர்டு தெரியுது. ஸோ அப்ப என்ன அங்க தேவைப்படுது அப்படின்னா, ஒரு வஸ்து தேவைப்படுது நமக்கு, அத கிளியரா காட்டுறதுக்கு இல்லையா? ஸோ அது போல இங்க வந்து
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பிரம் பஞ்சராத்திர விதிம் வினாம் ஜகந்தி கி ஹரேர் பக்திர் உத்பாதையைவ கல்பதே. ஸோ அதாவது உபனிஷங்கள் மூலயமாக, புராணங்கள் மூலயமாக, நாரத பஞ்சராத்திரத்தின் மூலயமா அங்கீகரிக்கப்பட்டது இதெல்லாம். ஸோ இந்த வேத இலக்கியங்கள் மேல நம்ம நம்பிக்கை வச்சு, அதாவது இப்ப நம்ம கண்ணாடியை போட்டுண்டு பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு போர்டு தெரியறது, தூரமா இருக்கிறது தெரியறது. ஸோ அதே போல சில பேர் கிட்ட இருக்கிறது தெரியாது. ஸோ அப்ப அவங்களுக்கு தகுந்த கண்ணாடியை போட்டுண்டா அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது போல அவங்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்னா, இந்த விஷயங்கள் உபனிஷங்களோ புராணங்களோ நாரத பஞ்சராத்திரம் ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு எது தேவையோ அதன் பிரகாரம் அவங்க பகவானை பார்க்க முடியும், பகவானை தெரிஞ்சுக்க முடியும். வாசுதேவ சரணவிதூர் அஞ்சசைவ, அதாவது பகவானுடைய தாமரை பாதத்துல, யாரு வாசுதேவனுடைய தாமரை பாதத்துல யார் ஒருத்தர் சரணாகதி அடைகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அப்ப மத்தவாளால கண்டிப்பா யாராலும் புரிஞ்சுக்க முடியாது, யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. இங்க சிவனே அதான் சொல்றார், என்னால புரிஞ்சுக்க முடியல, பிரம்மாவாலும் புரிஞ்சுக்க முடியாது, மருச்சியாலும் புரிஞ்சுக்க முடியும், எங்களாலே புரிஞ்சுக்க முடியலையே பகவானே, மத்தவாளாம் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அததான் இங்க அவர் கேட்டுன்னு இருக்காரு. ஸோ நம்ம அததான் பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் நான் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகம். அதாவது ஒரு பிறவி, 2 பிறவி, 3 பிறவி அப்படி கிடையாது, பற்பல பிறவிகள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஜீவாத்மாவுக்கு போர் அடிக்குமா. இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இதுலயே திரும்ப 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 பிறக்கிறது, சாப்பிட்றதையும் சாப்பிட்றது, தூங்குறது, உடலுறவு கொலை, தற்காத்து கொலைச்சு போர் அடிக்குதுப்பா. திரும்ப திரும்ப அவ ட்ரெஸ்ஸை மாத்திண்டே இருக்க மாதிரி உடம்ப மாத்திண்டே இருக்கிறதா இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு எப்ப அப்படி தோணுதோ அப்பதான் போதும், இதுக்கு மேல இதுல இருந்து நம்ம வெளியே போகணும்னு ஆசையா இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த குழந்தைங்கள விளையாட விட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே விளையாடிட்டே இருப்பாங்க ஒரே விஷயம். அது ரொம்ப நேரம் விளையாடி விளையாடி என்னாகும், அந்த வஸ்து அதுங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா? அது போல இந்த பௌதிக உலகத்துல பகவான் எடுத்துட்டு போட்டாச்சு. ஸோ அதில் இதுலயே விளையாடி விளையாடி என்ன அடிச்சு அதுங்களுக்கு போர் அடிச்சாச்சு. அந்த ஜீவாத்மா போர் அடிக்கவே தான் என்ன ஆகுது அப்படின்னா, போதும் நம்ம இதுல இருந்து வெளியே போகலாம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்ட்டு அந்த காரணமான அந்த பகவானை தெரிஞ்சுப்பாங்களாம். யாரு அப்படின்னா, அப்படி எல்லா காரணங்களுக்கும் காரணமான அந்த பகவானை யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் என்ன மகாத்மா. அதே போல நம்ம பாகவதத்துல பார்த்தோம் அப்படின்னா, வாசுதேவ பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி ஆசு வைராக்கிய ஞானம் ச யத் அகைத்துக்கம். ஸோ யார் ஒருத்தர் பகவான் வாசுதேவ கிருஷ்ணனுக்கு நம்ம பக்தி தொண்டு செய்யறோமோ அவங்களுக்கு அதிகப்படியான ஞானமும் இந்த உலக பற்றுதல்ல இருந்து துறவும் ஏற்படும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நாலேஜ் கிடைச்சிரும், ரெண்டாவது என்ன டிட்டாச்மெண்ட், எதுல இந்த பௌதீக விஷயங்கள்ல இருந்து டிட்டாச்மெண்ட். அப்ப அட்டாச்மெண்ட் யார் மேல ஏற்படும்? ஒன்லி பகவான் மேல. ஏன்னா இந்த பௌதீக வஸ்துகள் மேல டிட்டாச்மெண்ட் வந்துடுச்சு, அப்போ பகவான் மேல மட்டும்தான் அட்டாச்மெண்ட் வரும். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பகவான் இதை தான் சொல்றாரு. பகவத்கீதை என்ன சொல்றாரு? சர்வதர்மான பரித்தெச்ச மாமியகம் சரணம் பஜ ஹம் தம் சர்வப்பி மோக்ஷிஷ்யாமி மா ஸ்ருதி. ஸோ பகவான் எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு, எல்லா மதத்தையும் எல்லாத்தையும் விட்டுடு, என்கிட்ட சரணட. ஏன்னா நம்ம புருஷார்த்தம் பண்ணிட்டு இருப்போம், தர்மர்த்த காம மோட்சம் அப்படின்னுட்டு. ஸோ அந்த யாக யஜ்ஞங்கள், இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் விட்டுடு, பகவானே எனக்கு எதுவும் வேண்டாம், பகவான் இப்ப நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட சரணடை. ஸோ அப்படியாப்பட்ட பக்தர்கள் சிரேஷ்டமானவர்கள் இல்லையா? ஏன்னா பகவானை யாரால புரிஞ்சுக்கணும்? வெறும் பக்தர்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், மற்றவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அதனாலதான் சிவன் இங்க சொல்றாரு, என்னாலேயோ பிரம்மாவாலேயோ மரிச்சு யாராலையும் உங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு.
ஏன்னா இப்ப அந்த பக்தி எப்படி வரும்? ஓகே, பகவானை புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, பக்தி பண்ணா பகவானை புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்ப அந்த பக்தி எப்படி வரும் அப்படின்னா, சோ எப்படி பக்தி வரும் அதை பார்க்கலாம். சோ பக்தி எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பகவானை பற்றிய விஷயங்களை கேட்க வேண்டும். பகவான் பேசியதை கேட்க வேண்டும். பகவானை பற்றிய பேச்சு ஸ்ரீமத் பாகவதம், பகவான் பேசிய பேச்சு பகவத்கீதை. புரியுதுங்களா? சோ பகவான் பேசிய பகவத்கீதையை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். பகவானை பற்றி பேசிய ஸ்ரீமத் பாகவதத்தையும் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். இதை பண்ணாலே நமக்கு பக்தி யோகம் கண்டிப்பா கிடைச்சிடும். சோ அப்ப நம்மளால பக்திக்கு வர முடியும். பக்திக்கு வந்தால் அப்ப நம்மளால பகவானை சரணாகதி பண்ண முடியும். அதற்கு மேல் நம்ம பகவானை புரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் பகவானை புரிஞ்சுக்க முடியாது. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? பகவானா பார்த்து சரி போனா போகட்டும், இவங்களுக்கு நாம பிரகடனமாகலாம், இவங்களுக்கு நம்மளை பற்றி அந்த ஞானத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பகவானா நினைத்தாதால் முடியும். நாமளா என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமளா என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது, பகவானாக நினைத்தால் மட்டுமே முடியும். சோ இப்படி, ஏன்னா பகவானே நீங்க தான் இந்த சிருஷ்டிச்சிங்க, பராமரிச்சிங்க, அழிச்சிங்க, எல்லாமே நீங்க தான் பண்றீங்க. எல்லா இந்த உலகத்தையும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க அனைத்து ஜீவராசிகளையும் பத்தி உங்களுக்கே தெரியுது. ஆனா எங்களுக்கு தான் உங்களை பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நாங்க என்ன பண்றது? ஏன்னா காத்து இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா? இல்ல. அப்படி காத்து இல்லாம நாமளால இருக்க முடியுமா? ஏன்னா நமக்குள்ளேயும் காத்து இருக்கு, வெளியவும் காத்து இருக்கு. சோ அது போல பகவான் நீங்க எல்லா இடத்துலயும் இருக்கீங்க. ஆகாயம் இல்லாத ஒரு இடம் இருக்கா? எதுவும் கிடையாது இல்லையா? அது போல பகவானே நீங்க ஆகாயமாவும் இருக்கீங்க. சோ இப்படி எல்லா வஸ்துமாவும் உள்ளும் வெளியுமா நீக்கமர நிறைந்திருக்கிறீங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க இல்லாத ஒரு இடம் எங்க இருக்கு? ஓ பகவான், நீங்க ஆக்சுவலா பகவானுடைய வசிப்பிடம் எது அப்படின்னா கோலோக விருந்தாவனம். அங்க அவருடைய ஹலாதினி சக்தி யாரு அப்படின்னா ஸ்ரீமதி ராதாரணி இல்லையா? ஸோ ஸ்ரீமதி ராதாரணி அவங்களுடைய அந்தரங்க தோழிகள் அங்க இருக்கக்கூடிய அனைவரோட ரொம்ப நித்திய ஆனந்தத்தோட சந்தோஷமா அந்த கோலோகத்துல இருக்க முடியும். ஆனா பகவான் அங்க மட்டும்தான் இருக்காரு என்ன? கிடையாது. பகவான் தன்னுடைய வசிப்பிடமான கோலோகத்தில் மட்டும்தான் இருக்காரா? இல்ல, பகவான் இங்கேயும் இருக்காரு. பகவான் இப்படி அனைத்து பகவானே சொல்லியிருக்காரு பகவத்கீதையில. நான் இமயமலையா இருக்கேன், மேருமலையா இருக்கேன், சமுத்திரமா இருக்கேன், கங்கையா இருக்கேன், அதுவா நிறைய ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாச்சு. ஆனா நான் சொன்னது எல்லாமே என்ன? ஒரு சின்ன தூசு தான். அப்ப பகவானை பத்தி அதை கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல இங்க பகவான் சொன்னது ஒரு சின்ன ஒரு கடுகு அளவு கூட கிடையாது. ஆனா பகவானை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிற விஷயம் நிறைய இருக்கு. அததான் பகவான் சொன்னது. அதேதான் இங்கேயும் சிவன் சொல்லிட்டு இருக்காரு. பகவானே உங்களுக்கு அவ்வளவு தெய்வீக குணங்கள் இருக்கு. ஆனா எதை எங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதே போல நீங்க எல்லா வகையான அவதாரங்கள் எடுத்திருக்கீங்க. நானும் நிறைய அவதாரங்களை பார்த்திருக்கேன். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப நீங்க லேட்டஸ்டா ஒரு அழகான பெண் உருவத்துல வந்திருக்கீங்க. ஆனா நான் அதை பார்க்காம போயிட்டேன் சுவாமி. அதனால எனக்கு இப்ப என்ன ஆசை வந்துடுச்சு அப்படின்னா, அத பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா நீங்க அந்த அசுரர்களை வசியப்படுத்தி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை பிடுங்கி தேவர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. சோ அந்த ரூபம் அப்படி ஆக்கர்ஷணமா இருந்துச்சாமே, அவ்வளவு அழகாக இருந்ததாமே. அப்படியாப்பட்ட அந்த அழகிய உங்களுடைய அவதாரம், மோகினி அவதாரத்தை நான் பார்க்கணும் அப்படின்னுட்டு ரெக்வெஸ்ட் பண்றாரு. யாருக்கிட்ட? நாராயணன் கிட்ட.
அப்படி ரெக்வெஸ்ட் பண்ண உடனே யார் இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கு? சுகதேவர் வந்து பரீட்சித்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி கையில ஒரு திரிசூலத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் பகவான் விஷ்ணு கிட்ட இப்படி வேண்டிட்டு இருக்காரு அவரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களுடைய அந்த அழகான ரூபத்தை காட்டுங்களேன், நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ கம்பீரமான புன்னகையோடு பகவான் வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறாரு அப்படின்னா, ஸோ இப்ப பகவான் வந்து ஒரே நிமிஷம்